வணக்க மக்களே, நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் இருந்து மூளைக்கு நமக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவது உணர்வுகளை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. அது கூட சேர்ந்து நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கொள்ள அன்றாட உணவுல குறிப்பிட்ட சில ஆரோக்கியமான உணவுகளை சத்துக்களை தரக்கூடிய நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கணும். ஸோ இதனால நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு வலிமையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மம் மற்றும் நரம்புகள் அப்புறம் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகமாக நிறைந்திருக்கு. ஸோ நீங்க விதைகள் மற்றும் நட்ஸ்லேயே தனியா பிஸ்தாவை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பிஸ்தாவை அதிகமாக நீங்க எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது இந்த விட்டமின் பி சொல்லக்கூடிய தயாமின் வளமான அளவில் அந்த பிஸ்தாவில் இருக்கு. இது நீங்க சாப்பிடும்போது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த பிஸ்தா மிகவும் முக்கியமான சத்தாக கருதப்படுது. உங்களுடைய நரம்புகள் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கோங்க. பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இந்த பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா பன்றி இறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஓட்ஸ் கூட உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பன்றி இறைச்சிக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸ் சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லேயும் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. ஸோ கூடுதலாக ஓட்ஸில் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஓட்ஸை எடுத்துக்கோங்க, நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். கடல் உணவுகளை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். சீ ஃபுட்ஸ் சாப்பிடலாம். மீனை குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு, மூளை சார்ந்த நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷனை ரிலீஃப் பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கும். மன இறுக்கத்தை கட்டுப்படுத்தும், குணப்படுத்தும். இதுதான் முக்கியமான சத்து, இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் குறைபாடு தான் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சேதத்தெல்லாம் உண்டாக்குது. ஸோ நீங்க கடல் உணவுகளான மீனை எடுத்துக்கோங்க. மீன்ல விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. எனவே நீங்க வாரத்தில் 2 முறை அடிக்கடி நீங்க மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம், குணமும் படுத்திக்கலாம். இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான சத்து. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கோங்க. இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி அதிகமாக இருக்குது. விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை உங்களை குணப்படுத்திக் கொள்ளவும், வராமல் தடுக்கவும் கண்டிப்பாக நீங்கள் முழு தானியங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இந்த குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் இது போன்ற உணவுகளை நீங்கள் தேடி சாப்பிடுங்க. பால் பொருட்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இன்னொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கால்சியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள்லாம் அதிகம் இருக்குது. பால், தயிர், மோர் இது எல்லாத்துலேயுமே கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகம் தான் இருக்குது. இந்த பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் இதையும் நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் பால் பொருட்களையும் சாப்பிடுங்க, இந்த உணவுகளையும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு முதல்ல வருது அப்படின்னா ஆரம்பத்திலே அதை நம்ம சரி செஞ்சுக்கணும். அப்படி சரி செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா தான் நமக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இன்றைய இளைஞர்கள் நிறைய பேருக்கு இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து இப்போ இருந்தே இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக வாழுங்க, நலமோடு இருங்க. நன்றி மக்களே.